வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் அணுசக்தி சம்பந்தமான ரகசியங்களை ஒருவர் 30 ஆண்டுகளாக வெளிநாட்டிற்கு விற்றது தெரிய வந்துள்ளது. அவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். 30 வருடங்களாக நடந்த இந்த விளையாட்டு கடைசியில் எப்படி போலீசின் வலையில் சிக்கினான் தெரியுமா? இதோ உளவுத்துறையையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய உண்மை கதை. விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1995ஆம் ஆண்டு இந்தியா அணுசக்தி துறையில் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த காலம். அப்போது அக்தர் ஹுசைனி என்ற ஒரு நபர், நான் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானி என்று சொல்லிக்கொண்டு மும்பையில் பிரபலமான விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகள், அரசு துறை அதிகாரிகள் எல்லோரிடமும் பழக்கம் கட்டிக்கொண்டார். அவரது பேசும் விதம், தோற்றம், நடத்தை எல்லாம் நம்ப வைக்கும் மாதிரி இருந்தது. அதனால் யாரும் சந்தேகம் கொள்ளவில்லை. ஆனா அந்த முகமூடி பின்னால் மறைந்திருந்தது ஒரு பெரிய துரோகி. வெளிநாட்டு தொடர்புகள். முதலில் சில வெளிநாட்டு நபர்களை சந்தித்தார். அவர்களுக்கு அணுசக்தி தொழில்நுட்பம், ரியாக்டர் வரைபடங்கள், பாதுகாப்பு அமைப்புகள் பற்றிய தகவல்கள் கொடுத்தார். அந்த தகவல்களுக்கு பணமாக லட்சக்கணக்கில், பிறகு கோடிக்கணக்கில் டாலர்கள் வாங்க ஆரம்பித்தார். முதலில் யாரும் கவனிக்கவில்லை. அவர் வழங்கிய தகவல்கள் ரகசியமானவையா அல்லது போலியா என்பதையும் யாரும் சரிபார்க்கவில்லை. இதுதான் அவருக்கு பெரிய வாய்ப்பாக மாறியது. போலி அடையாளங்கள். அக்தர் ஹுசைனி தன் உண்மை அடையாளத்தை மறைக்க போலி பாஸ்போர்ட், போலி ஆதார் மற்றும் பான் கார்டுகள், பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் போலி ஐடி கார்டு எல்லாம் தயாரித்து வைத்திருந்தார். ஒரு ஐடி கார்டில் வேற பெயர், இன்னொன்றில் வேற பெயர். அந்த போலி அடையாளங்களால் நாட்டின் பல பகுதிகளுக்கும் சுலபமாக சென்றார். வெளிநாடு பயணங்கள். விசாரணையில் தெரிய வந்தது, அக்தர் ஹுசைனி ஈரானுக்கு 20 முறை, சவுதி அரேபியாவிற்கு 15 முறை, மேலும் ரஷ்யா, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கும் சென்று வந்துள்ளார். 2004இல் அவர் துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர். ஆனால் பின்னரும் போலி பாஸ்போர்ட் வைத்து மீண்டும் வெளிநாடு சென்றிருக்கிறார். இந்த பயணங்களின் போதுதான் வெளிநாட்டு உளவு அமைப்புகளுடன் தொடர்பு வளர்த்துக் கொண்டார். அதிலும் முக்கியமாக பாகிஸ்தான் உளவு அமைப்பு ISI உடன் தொடர்பு இருக்கலாம் என்றே போலீசார் சந்தேகிக்கிறார்கள். போலீஸ் விசாரணை. மும்பை போலீசார் ரகசிய தகவலின் அடிப்படையில் அவரை கைது செய்த போது அவரிடமிருந்து பறிமுதல் செய்தது 10க்கும் மேற்பட்ட அணுசக்தி வரைபடங்கள், பல ரகசிய கோப்புகள், வெளிநாட்டு பரிவர்த்தனை பதிவுகள், போலி அடையாள அட்டைகள். அவரது வங்கிக் கணக்கில் சந்தேகத்துக்குரிய கோடிக்கணக்கான பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன. போலீசார் இதை பார்த்ததும், இது சாதாரண மோசடி இல்ல, நாட்டின் பாதுகாப்புக்கு எதிரான துரோகம் என்று முடிவு செய்தனர். உளவுத்துறை அதிர்ச்சி. இந்த விவகாரம் வெளிப்படும்போது இந்திய உளவுத்துறை அதிர்ச்சியடைந்தது. ஏனெனில் 30 வருடங்களாக இவர் இப்படி சுற்றி நடமாடியதை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. சில அதிகாரிகள் கூறியதாவது, அக்தர் போலி விஞ்ஞானி என்றால் அவனுக்கு ரகசிய தகவல்கள் எப்படி கிடைத்தது? அவன் சொன்ன தகவல்கள் உண்மையா இல்லையா? இதெல்லாம் இப்போதும் விசாரணையில் உள்ளது. சமூக வலைத்தளங்களில் மக்கள் பலவிதமாக பதிலளித்தனர். இவனை சுட்டுக்கொள்வதே சரியான தண்டனை. நம் உளவுத்துறை இப்படிப்பட்டவர்களை முன்பே கண்டுபிடிக்கலையே. ஒருவேளை அவன் போலி தகவல்கள் கொடுத்திருந்தாலோ? எல்லாருக்கும் ஒரே கேள்வி, இந்தியாவின் ரகசியங்கள் பாதுகாப்பாக உள்ளதா? அணுசக்தி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு இவையெல்லாம் ஒரு நாட்டின் உயிர். இது போன்ற போலி நபர்கள் அதை விற்று தங்கள் சுயநலத்தை நிறைவேற்றினால் அது நாட்டு துரோகம்தான். ஆனால் இத்தகையவர்களை முன்னதாக அடையாளம் காண்பதே நமது கடமை. நன்றி.